வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாநதி சீரியல்ல காவேரி மேட்ரிமோனியில் பார்த்துருக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நாளைக்கு அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க சம்மதம் பேசுறதுக்காகன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அவங்க அம்மாவுக்கு சரியான கோவம் வருது. நீ என்னடி நினச்சிட்ருக்க? உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டு சொல்லுவ, நான் அதை காது கொடுத்து கேட்கணுமா? என்னால் அதெல்லாம் கேட்க முடியாது. நாளைக்கு அவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கேன், நாங்களாம் அதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டோம் அப்படின்றாங்க. யாரையோ தெரியாதவனை போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற? நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சவர் விஜய் தம்பி, அவரை வேண்டான்னு சொல்கிறியே, நீ என்னடி நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே காவேரியா பயங்கரமாக சண்டை போடுறாங்க. என்னம்மா நினச்சிட்டு இருக்க நீ? நான் அந்த மேட்ரிமோனி பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நாளைக்கு அவங்க வருவாங்க, நீ தானே என்னுடைய பெத்த தாய், அதனால் நீ தான் பேசி ஆகணும். ஏம்மா, அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வச்சியே, நீனா ரெண்டாம் தரமாவா அவங்கள கொடுத்த? என்ன மட்டும் ஏம்மா இப்படி பண்ணுற? ரெண்டாம் தரமாக கொடுக்கறதுக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லற? உனக்கு கொஞ்சம் கூட என்னை பற்றி கவலையே இல்லையாம்மா? நீ என்னை பற்றி நீ நினைக்கவே மாட்டியா? யாருக்காவது இது மாதிரி ஒரு அம்மா கிடைப்பாங்களா? நீ ஏம்மா இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வேதனையோடு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே மனசு சரியில்லை. அதுக்கப்புறமா அம்மா பாப்பா அவங்க வீட்டில் ரொம்ப கவலையாக இருக்காங்க. அம்மா, என்னடா, ஏன்டா இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. கேட்டதும், அப்பா, காவேரி மிஸ் அம்மாவாக வருவாங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஆனால் அவங்க வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு ராதா பாட்டி எனக்கு சொன்னாங்கப்பா. ஏன்பா அவங்க அம்மாவாக வரமாட்டாங்களாக்கப்பா எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்பா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல காவேரி மிஸ்ஸை, அவங்களுக்கு ஏன் உங்களை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, அம்மோ, அதாவது பிடிக்கிறது பிடிக்காததெல்லாம் இதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம்டா. அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா என்னடா நான் பண்ண முடியும்? எப்பவுமே ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணாதாண்டா வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதை நீ இந்த சின்ன வயசுலேயே புரிஞ்சுக்கோ, நான் அப்பா உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அம்மாவும் கவலையாக இருக்காங்க. அம்மா பாப்பாவை சாப்பிட கூப்பிடுறாங்க ராதா பாட்டி. உடனே அம்மா, எனக்கு பசிக்கலை, நான் அப்புறமா சாப்பிட்றேன்றாங்க. சரி, அப்பா வந்ததும் நீ சாப்பிட்றியான்றாங்க. சரி அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனால் அம்மா பாப்பா ரொம்ப கவலையாக யோசனையிலேயே இருக்காங்க. விஜயும் வாக்கிங் போயிட்டு வராரு. விஜய், உன் பொண்ணுக்கு நீ சாப்பாடு கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி சாப்பிட கூப்பிடலான்ட்டு விஜய் போய் பார்த்தா அம்மா ரூமில் அம்மாவை காணோம். ஃபுல்லாக வீடு முழுக்க தேடுறாங்க, அம்மா பாப்பாவை காணவே காணோம். அம்மா பாப்பா என்னன்னா காவேரி மிஸ் வீட்டுக்கு போகிறதுக்காக அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. எந்த சைடு போகிறதுன்னு தெரியாமல் வழி மாறி போகிறாங்க. வழி மாறி போகும்போது வழியில் இருக்கிறவங்கள எல்லாரையும், அங்கிள், இங்கே காவேரி மிஸ் வீடு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. நீ யார் பாப்பா, எங்கேருந்து வர, நீ எங்கே இருக்கு உங்கள் வீடு அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியல. ஒரு கடைக்கார பாட்டிக்கிட்டேயும் விசாரிக்கிறாங்க, காவேரி மிஸ் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு. ஆனால் தெரியல. பாப்பா பாட்டு வழி மாறி எங்கெங்கேயோ போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து நிவின் அந்த சைடு வராரு. நிவின் பார்த்துட்டு, அம்மா, நீ எங்கே போகிற? என்ன ஒண்டியா போகிற? ஏன் தனியாக வந்த? கூட அப்பாலாம் வரலையா? எங்கே அப்படின்னு கேட்கும்போது அம்மா பாப்பா சொல்கிறாங்க, இல்லை, நான் காவேரி மிஸ் வீட்டுக்கு போகலான்னு வந்தேன், அப்படியே வழி மறந்துட்டேன், அதான் எனக்கு தெரியல அப்படின்றாங்க. உடனே நிவின் ஃபோன் பண்ணி விஜயை வர வைக்கிறாரு. வர வச்சதும் விஜய் காவேரியை காணனதும் துடிச்சு போயிட்டாருங்க. காவேரிக்கு நிறைய முத்தம் கொடுத்து அம்மு பாப்பாவை, ஏன் அம்மு நீ அப்பாட்ட சொல்லாமல் வந்த? எங்கே போனாலும் அப்பாட்ட தானே நீ சொல்லுவ, அப்பா தானே கூட்டிகிட்டு போவேன், ஏம்மா இப்படி வந்த அப்படின்னு சொன்னாக்கா, டேடி, காவேரி மிஸ் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொன்னீங்க இல்லை, அதனால தான் நான் காவேரி மிஸ் கிட்ட போயிட்டு எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு பேசலான்ட்டு நான் வந்தேனா, பாதியிலேயே நான் வழி மறந்துட்டேன் டேடி, ப்ளீஸ் டேடி, என்னை காவேரி மிஸ் கிட்ட நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்களா? நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பேசிட்டு நான் வந்துடலாம் நம்ம அப்படின்றாங்க. அப்புறம் விஜய் இன்னொரு நாள் போகலான்டா, இன்னைக்கு வேண்டாம், பாட்டிலாம் உன்னை தேடி பதறி போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் காவேரி வீட்டில் நிவின் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாரு அவங்க மாமியார்கிட்ட. என்ன மாப்பிள்ள ஆச்சு அப்படியா அப்படின்னு விசாரிக்கும் போது உடனே, என்னது அம்மு காணாமல் போயிட்டாளா, ஏன் அப்படின்னுட்டு காவேரி மிஸ் கேட்குறாங்க. அப்போ நிவின்
நிவின் சொல்கிறாரு, இல்லை நீ வந்து வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நான் விஜய் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அது அம்மு கேட்டுட்டா போல இருக்கு. அந்த விஷயமா உன்னை பார்க்கறதுக்காக அவள் வீட்டில் யார்கிட்டேயும் சொல்லாமல் வந்துட்டா காவேரி அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. உடனே காவேரி வந்து அப்படியே யோசிக்கிறாங்க அம்மு பாப்பாவை பற்றி. நாளைக்கு அம்மு பாப்பாக்காக காவேரி என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? நன்றி, பாய்.